الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم والذين إذا ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்தியமான வழி நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்றார்களே, அந்த நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் தேர்ந்தெடுத்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டிய, ரஹ்மானுடைய அடியார்களிடத்தில் இருக்க வேண்டிய 16 குணங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்றால் யார்? அவர்களிடத்தில் 16 தன்மைகள் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றாக அருள்மாரி ஷரீஃப் அந்த தன்மைகளை பட்டியல் போட்டு சொல்லி தருகிறது. அதிலே ஒரு குணம், வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மா வ அம்யானா. அல்லாஹுடைய ஆயாத்துகளை அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டால் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக போய் விழுந்துவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லப்பட்டது ஆயத்துகள் அல்லவா சொல்லப்பட்டு விட்டது என்பதற்காக, ஆயத்துகள் அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காக அதிலே அப்படியே விழுந்து கிடக்க மாட்டார்கள், யோசித்து செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மூமின்கள் என்று சொன்னால் ஆயத்துகள் சொல்லப்பட்டால், ஹதீசுகள் சொல்லப்பட்டால் அதிலே அப்படியே விழுந்துவிட வேண்டும் என்பதுதானே சட்டம். நாம் அப்படியே தலை சாய்த்து விட வேண்டும் என்பதுதான் சொல்லப்பட்ட போதனை. ஆனால் அல்லாஹ் இந்த அருள் வசனத்திலே வித்தியாசமாக ஒன்றை சொல்கிறான். ஆயத்துகளை சொல்லப்பட்டால் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக போய் அதிலே விழுந்து கிடக்க கூடாது என்று சொல்கிறான். பெருமக்களே, அல்லாஹ்வின் இந்த அருள் வசனத்தினுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு நாம் கண்கூடாக காணலாம். கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியராக கருதக்கூடியவர்கள் நோட்டீஸ் அளித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை வேறு, நம்முடைய நம்பிக்கை வேறு. நம்முடைய நம்பிக்கைப்படி அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இந்த உலகத்திலிருந்து வான்மண்டலத்திற்கு உயர்த்தப்பட்டவர்கள். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வான்மண்டலத்திற்கு உயர்த்தப்பட்டவர்கள். பின்னால் ஒரு காலகட்டம் வரும், அந்த நேரத்திலே இந்த உம்மத்தாக அவர்கள் உலகத்தில் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தை முஹம்மதியாவினுடைய ஒரு தூதராக, ஒரு மனிதராக இந்த உலகத்தில் இறங்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்பது மார்க்கத்திலே தவறான ஒரு கருத்து என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டதாக, அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார். இது அவருடைய கொள்கை. அவருடைய கொள்கைக்கு அவருடைய வேதத்தில் இருந்தோ அவர்களுடைய முன்காரியங்களில் இருந்தோ ஆதாரத்தை சொன்னால் நாம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம். ஆனால் அவர்களின் கொள்கைக்கு, நம்முடைய கொள்கைக்கு எதிரான அவர்களின் கொள்கைக்கு ஆதாரமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதுவென்று சொன்னால் ஆயத்தை சொல்கிறார்கள். ஆயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் பொழுது ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்கிறான். மூமின்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரூஹ் சொல்கிறான். அப்படியானால் தகப்பனார் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரூஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமில் இறங்கி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுற்று அவர்கள் உலகத்தில் பெற்றெடுத்தால் அது ஆண்டவனுடைய பிள்ளை அல்லவா? நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை தானே குர்ஆனும் சொல்கிறது. நாங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தானே குர்ஆனும் அழுத்தமாக சொல்கிறது. எனவே நீங்கள் ஏன் எங்களுடைய கொள்கை பின்பற்றவில்லை என்று குர்ஆனை ஆதாரம் காட்டி வெளிப்படையாக பார்த்தால் விடக்கூடிய அளவிற்குண்டான அந்த செய்தியாக அதை ஆதாரம் காட்டுகிறார். பெருமக்களே, நாம் அதற்கான விளக்கங்கள் என்பது வேறு. அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய ரூஹ் என்று சொன்னால் இன்னொரு இடத்திலே அதற்கு விளக்கம் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கலிமத் என்று.
அல்லாஹு தஆலாவுடைய ரூஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குத்ரத் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய குத்ரத்தை கொண்டு அவனுடைய கலிமத்தை கொண்டு எப்படி உலக மாந்தர்கள் எல்லாம் ஆண் பெண் இணைப்பினாலே உலகத்திலே அல்லாஹு தஆலா குழந்தைகளை தருகிறானோ, அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட குத்ரத்தும் உள்ளவன், ஆண் பெண் என்ற இனமே இல்லாமல் உலகத்திலே பிள்ளையை தருவதற்கும் ஆற்றல் பெற்றவன். அதற்கு சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை உலகத்தில் தந்ததை போல, ஆண் பெண் ஜோடிகளை கொண்டு மனிதர்களை உலகத்தில் தந்ததை போல, ஆண் பெண் மக்களை இல்லாமல் ஆண் பெண் ஜோடியை இல்லாமல் அல்லாஹு தஆலா ஒரு சந்ததியை தந்ததை போல, கணவன் இல்லாமலும் கூட அல்லாஹு தஆலா அவருடைய குதிரத்தை கொண்டு உலகத்தில் உண்டாக முடியும் என்பதற்காக அல்லாஹு தஆலா தன்னுடைய உத்தரவை கொண்டு உலகத்திலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க செய்தான் என்பதை தங்களுக்கு சாதகமாக ஆயத்தை கொண்டு திருப்புகிறார்கள். அதுதான் பெரிய விஷயம். பெருமக்களே, சஹாபிகளிலே இதற்கு குதாமான் ஒரு சஹாபி இருந்தாங்க, குதாமா என்று. அவர் ஒரு நாள் மது குடிச்சிட்டார். மது ரொம்ப குடிச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், போதையில் இருந்தார். போதையில் இருந்தவுடன் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அவங்களுக்கு கசையடி கொடுக்கணும், கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்தவுடன் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்தார்கள். வந்த உடனே சொன்னாங்களா, உமரே, உங்களுக்கு நமக்கும் மத்தியில ஆயத்தை கொண்டு பேசுவோம், நீங்க இந்த கசையடி கொடுக்கிற வேலையெல்லாம் வைக்க கூடாது. நான் குடிச்சதுன்னு சொன்னா மார்க்கத்துல தப்பு இல்லைன்னு சொன்னார். மார்க்கத்துல நான் தப்பு ஒண்ணும் செய்யல. சொல்றீங்க குடி ஹராமாக்கப்பட்டிருக்கு ஷரியத்துல, குடிச்சா இவ்வளவு நாள் கசையடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில, நீங்க குடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு ஆயத்தை ஓதி காமிச்சாராம். லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜுனாஹுன் ஃபீமா தஇமு இதா மத்தகவ் வ ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ثم اتقوا وآمنوا ثم اتقوا واحسنوا والله يحب المحسنين. அந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, லைஸ அலல்லதீன ஆமனு, மூமின்களின் மீது தப்பல்ல, ஈமான் கொண்டு அமல்கள் செய்தார்களே அவர்களுக்கு தப்பல்ல, தங்கள் ஆசைப்பட்ட ஒரு பாவத்தை செய்வது தப்பல்ல. மூமின்கள் ஈமான் கொண்டு அமல்கள் செய்தார்களே அவர்களுக்கு தாங்கள் ஆசைப்பட்டு ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அது தப்பல்ல. இந்த ஆயத்தை எது விஷயமா இறங்குச்சுன்னு கேட்டாங்களாம். குடி விஷயமா தான் இறங்குச்சு, மது அருந்த இறங்குச்சுன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து சொன்னாங்க. இது மது அருந்த விஷயமா தான் இறங்குச்சு, வேற என்ன? மது அருந்த விஷயமா தான் இறங்குச்சுன்னு சொன்னீங்க. நான் மூமின் இல்லையா? ஈமான் கொண்டவன் அல்லவா? சாலிஹான அமல்களை செய்வோன் அல்லவா? எனவே நான் குடிச்சிருக்கிறேன், இது என்ன தப்பு மார்க்கத்திலே குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து பார்த்தால் என்று சொன்னார். சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸையும் அலி இப்னு அபீ தாலிப் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அனுப்புனாங்க. இவர் பேசுறது நீங்க பதில் சொல்லுங்க. ஹஜ்ரத் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிபும் ஹஜ்ரத் அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்க, அது குடி விஷயமா தான் இறங்குச்சு, மது அருந்துறது விஷயமா தான் இறங்குச்சு. ஆனா அதனுடைய விளக்கத்தை நீங்க தவறா புரிஞ்சிட்டீங்க. ஏற்கனவே ஈமான் கொண்டு அமல்கள் செய்து இந்த மது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே அந்த மூமின்கள், அவங்க மது குடிச்சிருந்தாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய தடை வரல. தடை வராமல் இருந்த காலகட்டத்தில் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்திருந்தார்கள். அந்த நேரத்தில் மது குடித்தார்களே அது அல்லாஹ்விடத்தில் குற்றமாக கருதப்படாது என்பதுதான் அந்த ஆயத்தினுடைய கருத்துன்னு சொன்னாங்க. பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி முதல்ல கிப்லா இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா சட்டத்தை மாத்திட்டான், கஅபா முன்னோக்கி. கஅபா முன்னோக்கிய உடனே அப்ப ஏற்கனவே பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதார்களே அவர்களின் செயல்கள் எல்லாம் குறைபாடா என்றால் அது தப்பல்ல அல்லாஹ் சொன்னானே, அது மாதிரிதான் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி அப்பாஸ் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் விளக்கம் சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, நாம யோசிக்கணும். குர்ஆனுடைய ஆயாத்துகள் சொல்லப்பட்டால் என்பது மாத்திரமல்ல அங்கே விஷயம், அதனுடைய யதார்த்தமான விளக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி எல்லா சஹாபிகளையும் குர்ஆனுடைய விளக்கத்தை ஒரே தன்மையில் ஆக்கல்ல. நான் அப்துல்லாக்கள் சொன்ன குர்ஆனுடைய விளக்கத்தை உடனே ஏத்துக்கங்கன்னு சொன்னாங்க. குர்ஆனுடைய விளக்கத்திலேயே சிறந்த விளக்கம் உள்ளவர் அதற்கு சய்யிதுனா அபூபக்கர் ஸித்தீக் சொன்னாங்க. அதாவது இராஜா ரசூலுல்லாஹ் ஆயத் இறங்கினாலும் சித்திகுல் அக்பர் அழுதாங்க. என்ன காரணம் கேட்கும் பொழுது அதுல ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இராஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹுல எங்க ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் சொல்லப்பட்டிருக்கு? இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் இந்த உலகத்தில் வந்த பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாயகமே, நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிழைவருக்கு தேடுங்கள். அடிவாங்க அந்த ஆயத்துக்கு அவங்க விளங்கின விளக்க சரிதான் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. பெருமக்களே, ஆயத்துங்கிறது இருக்குதே, இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு கூட்டம் வழிகட்ட ஒவ்வொரு கூட்டங்களும் எல்லாரும் ஆயத்தை தான் தனக்கு சாதகமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மூமின்களிடத்தில் எல்லா நல்ல பண்பும் இருக்குது, ஆனா ஆயத்தை சொன்ன உடனே அப்படி இருக்குதாங்க,
ஹதீஸ்ல அப்படி இருக்குதாமே? ஆமா, அப்படித்தான் கேள்வி கேட்கிறமே தவிர இந்த ஆயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளக்கம் சொல்லி இருப்பார்களா? சஹாபிகள் இப்படி விளக்கம் சொல்லி இருப்பார்களா? சாலிஹீன்கள் இப்படி விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. அந்த ஆயத்தை விளக்கம் சொல்பவர் ஒரு காஃபிராக இருந்தால், ஈமானை விட்டு அப்பாற்பட்டவராக இருந்தால் அப்ப நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். சந்திரசூட் விளக்கம் சொன்னார் ஷாபான் வழக்கிலே ஒரு தீர்ப்பு சொன்னார் நீதிபதி சந்திரசூட். காலமெல்லாம் இந்த கணவன் ஜீவனாம்சம் கொடுக்கணும். இந்திய சமூகமே எதிர்த்து அதை போராடி நமக்கு சாதகமாக அதை பெற்றது. அது தவறானது. அந்த ஆயத்துக்கு அவர் ஆயத்தை சொன்னார், அது முக்கியம். அவர் ஆயத்தை சொன்னார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பெண்களுக்கு அவர்களுக்கு சில கடமைகள் இருக்குது அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்துக்கு இதுதான் அர்த்தம் அவர் சொன்னார். அந்த ஆயத்தை சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சமுதாயம். ஏன்னு சொன்னா அந்த ஆயத்துக்கு எங்களுடைய முன்னோர்கள் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் வேறு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க, நம்ம தள்ளணும். ஆனால் அந்த ஆயத்திற்கு விளக்கமாக வேறு ஒருவர் சொன்ன பொழுது, வேறு நபர்கள் சொன்ன பொழுது அது ஆயத்தல்லவா என்று விளங்குது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், முஃமின்கள் யார் என்று சொன்னால், நல்ல மனிதர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்ல விழுந்து வர மாட்டார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சாமிரியினுடைய வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சாமிரியினுடைய வரலாற்றை சொல்லி காண்பிப்பா. நீண்ட வரலாறு அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக போயிட்டாங்க. அந்த நேரத்தில் சாமிரி ரொம்ப விவரமான ஆளு. உலகத்துல பெரும்பாலும் வழிகெடுத்தவங்க எல்லாம் புத்திசாலியா இருப்பாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க இல்லையா, மாதல்ல மன்வல்ல இல்லா பிஹித்திமாமில் அக்ல். உலகத்தவர்களை எல்லாம் பாருங்கள், பெரும்பாலும் கொஞ்சம் அறிவுள்ளவங்களா இருப்பாங்க. மாத்தி வழங்க கூடாது. அறிவுள்ளவங்க பூரா வழிகெட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம் அல்ல. வழிகெடுத்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அறிவுள்ளவர்கள் மாதிரி இருந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. மிர்ஸா குலாம் அஹ்மத் காதியானி அவன் முன்னால நின்று யாரும் பேச முடியாது, அந்த அளவுக்கு ஆழ்ந்த திறமை உள்ளவன். கடைசியில நான் தான் நபின்னா ஒரு கட்டத்துல நான் தான் அல்லாமே சொல்லிட்டான். பெருமக்களே, எப்படி உலகத்தில் வழிகட்டவர்கள் எல்லாம் சொல்கிறார்களே, அதே மாதிரி ரொம்ப புத்திசாலியான ஆள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட்டாளியாக தோழனாக இருந்த இந்த சாமிரி ரொம்ப விவரமான ஆளு. ஏகத்துவத்தினுடைய உச்சத்தை விளங்கியவர்களிலே ஒரு ஆளும் சொல்லலாம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல உரையாடுவதற்காக அல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தாங்க. போயிருந்த நேரத்துல இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துல கொஞ்சம் நகை இருந்துச்சு. சாமிரி சொன்னானா எல்லா நகையும் கொண்டு வாங்க. குர்ஆன் நீண்ட வரலாறு கொண்டு வந்த உடனே காலமாடு மாதிரி ஒண்ணு செய்தான். எல்லா நகையும் அதுக்கு போடுங்கன்னு சொன்னான். அது ஒரு மாதிரியா சத்தம் போட்டுச்சு. இவன் ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வளர்ந்தவன் இந்த சாமிரி. அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால் தடம் பதித்த அந்த இடம் இருக்கிறது, அவங்க ரூஹுல் அமீன். அவங்களுடைய கால் தடம் பட்டாலே அந்த இடத்துல பசுமை உண்டாகிவிடும், பூமி செழித்து விடும். அதனால அந்த பூமியிலிருந்து எடுத்த அந்த மணல் தடத்தையும் எடுத்து இந்த வாயில போட்டான், இந்த காலமாட்டினுடைய வாயில். அது ஒரு மாதிரியா சத்தம் போட்டு சத்தம் போனானா, ஆதா இலாஹுக்கும் இலாஹ் மூசா, அல்லாஹ்வை தேடி மூசா எங்கேயோ போயிருக்கிறார், அவர் ஆண்டவன் இங்க வந்துட்டான். நானா இந்த பாரு இங்க வந்துட்டான்னு சொன்ன உடனே இருக்கிறவன் பூரா காலமாட்டை வணங்க ஆரம்பிச்சான். திருமக்களே, அதுக்கு பிறகு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்க இந்த சமூகத்தை ஒரு நிலப்படுத்தினாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் கடைசியில் அந்த விஷயத்துல வந்து சாமிரியை பார்த்து ஏண்டா இப்படி செய்த அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? தப்பலத்திரின் நப்சி, எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னு. ஒரே பதில் தான். இன்னைக்கு உலகத்தில் இந்த சமூகத்தை வழிகெடுத்தவர்கள், இந்த சமூகத்தை பிளவுபடுத்தியவர்கள், பெருநாள் அமெரிக்காவுக்கு நமக்கு என்னங்க என்ன வித்தியாசம்? நாள் கணக்கிலையா வித்தியாசம்? உலகம் பூரா ஒரே நாள் பெருநாள் கொண்டாடலாம், அதுல ஒண்ணும் இல்லை. ஆணிகள் பிளந்து வைத்திருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை கூறாக்கி வைத்திருக்கிறார்கள். உலகம் பூரா ஒரே நாள். அதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. சவுதியை பின்பற்றலாம், இஸ்லாமிய கேந்திரமான சவுதியை பின்பற்றி நாம நடக்கலாம். பிற விஷயத்தில் ஏற்படுத்தின விஷயம் கொஞ்ச நஞ்சமா பேசி, கொஞ்ச நஞ்சமா இருக்கா பேசி சவுதியை நாம அப்படியே பின்பற்றலாம், அதனுடைய நிலைப்பாட்டை எடுக்கலாம் அப்படின்னு பேசி, அதுக்கு பிறகு கடைசியில பார்த்தா அவங்களை தழுவிய நம்ம போயிடுவோம். இவ்வளவு நாளும் சொன்னீங்களப்பா, இவ்வளவு நாளும் சொன்ன கருத்தெல்லாம் என்ன ஆச்சு? இவ்வளவு நாள் அப்படி எல்லாம் அப்ப சரியும் பட்டுச்சு. சாமிரி சொன்னானா இல்லையா? அது சரியும் பட்டுச்சு. அது மாதிரி இன்னைக்கு இது சரியும் படுது. பெருமக்களே, கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சமூகம் உலகத்தில் ஆயத்தை சொன்னவர்களுக்கு பின்னாலெல்லாம் சென்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால், வெறும் ஹதீஸுடைய வெளிரங்கமான வாசகத்தை சொன்னவர்களின் பின்னாலெல்லாம் இந்த உலகம் சென்று கொண்டிருந்தது என்று சொன்னால், ஆம், ஒரு சின்ன மாநாடு நடத்துவதற்காக வேண்டி 35 லட்சம் இந்த சமுதாயத்தினுடைய பணத்தை தட்டிகள் வைப்பதற்காக செலவழிக்கிறார் என்று சொன்னால், இந்த சமூகத்தை கூறு போடுவதற்காக உள்ள காரியம் சாதாரணமான விஷயம் அல்ல, அவைகள் அல்ல. எனவே குர்ஆன் ஷரீஃப் சொல்லி
வேண்டும். இந்த ஒரு அரிய பங்கு நம்மிடத்தில் வேண்டும். ஒரு ஆயத்து சொல்லப்பட்டால் அதற்கு ஒரு அளவோடு இருக்கிறது. அந்த ஆயத்திற்கு குர்ஆன் என்ன விளக்கம் சொன்னது? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். உதாரணமா சூரத்துல் ஃபாத்திஹா வல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்தானோ அந்த நன்மக்களின் பாதையில் நீங்கள் நடங்கள். அப்ப அந்த அன்அம்த அலைஹிம் உபகாரம் செய்தான் என்றால் அது யார்? குர்ஆனிலே அல்லாஹ் அதுக்கு வேற ஒரு இடத்துல விளக்கம் சொன்னான். அன்அம் அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் உபகாரம் செய்த மக்கள் யாருன்னா நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று இந்த ஆயத்திற்கு அல்லாஹ் விளக்கம் சொல்லிவிட்டான். ஒரு ஆயத்து வருதுன்னா அதுக்கு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வஅபுது ரப்பக ஹத்தா யஸியகல் யகீன், யகீன் வர்றவரை இபாதத் செய்யுங்க. யகீன்னா உறுதியின் அர்த்தம், வெளிரங்கமான அர்த்தத்துல. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க யகீன்னா மௌத்துன்னு அர்த்தம் சொன்னாங்க. யகீன்னா மௌத்துன்னு அர்த்தம், மௌத்து வர்றவரை இபாதத் செய்துட்டு தான் இருக்கணும்ங்கிறது அதுக்கு அர்த்தம். ஆயத்துக்கு ஆயத்துகள் என்ன விளக்கம் சொன்னது, ஆயத்துகளுக்கு ஹதீஸ்கள் என்ன விளக்கம் சொன்னது, ஆயாத்துகளுக்கு சஹாபிகள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்ற அடிப்படையிலே ஆயாத்துகளும் அணுகப்பட்டது என்று சொன்னால் உலகத்தில் எந்த வழிகேடும் வராது. அது அல்லாம வந்துச்சுன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன், இஸ்லாமிய அடிப்படையே குலைக்கக்கூடிய அந்த காரியம், அந்த கொள்கைக்கு ஆதாரமாக ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறார். இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கையே குளிர்வதிப்பதைக்கக்கூடிய காரியம், அந்த காரியத்திற்கு சந்தர்ப்பம் ஆயத்தை உதாரணமாக சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அருமையான பெருமக்களே, வானிலே நமக்கு வழிகாட்டுதலை சொன்னான். மூமின்கள் யார் என்று சொன்னால் ஆயத்துகள் சொல்லப்பட்டால், அவர்களுக்கு முன்னாலே ஆயாத்துகளை ஓதி காட்டப்பட்டால் லம் யஃபிரு அலைஹா சும்மவு அம்யானா, குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக அதிலே போய் விடமாட்டாங்க. நம்முடைய முன்னோர்கள் நடந்த பாதை, நபிமார்கள் சொன்ன விளக்கம், சாலிஹீன்கள் நடந்த அந்த உன்னதமான ராஜவாட்டை யோசித்தான் நடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அந்த பண்பு நம்மிடத்தில் வேண்டும். உதாரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா சாமிரியினுடைய வரலாற்றை ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அவ்வளவு அநியாயத்தை செய்துட்டு சாமிரி சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை, சப்தத்திலே நர்சி. எனக்கு சரியும் பட்டுச்சு, எனக்கு இது சரியும் பட்டது. காலமெல்லாம் ஆட்ட வேண்டும் என்று சொன்னார்கள், இப்ப நீட்டுங்க. ஏன் அப்பா அப்படி ஒரு விளக்கம், இப்படி ஒரு விளக்கம்னா எனக்கு சரியும் பட்டது. விளக்க ஒரே ஒரு விளக்கம் தான், சாமிரி சொன்ன பதில் தான். அருமையான பெருமக்களே, அதனாலே நாம் பின்பற்ற வேண்டிய அடிப்படையான உயர்ந்த குணங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது ஆயத்துகளை சொன்னாலோ ஹதீஸ்களை சொன்னாலோ அதற்குண்டான விளக்கம் சஹாபிகளுடைய விளக்கமாக, ஸல்லல்லாஹுடைய விளக்கமாக, ஆயாத்துகளுடைய பின்னணியிலே சொல்லப்படுகிறதா என்பதை யோசித்து பார்த்து நாம் நடந்தோம் என்று சொன்னால் ஒரு காலம் இந்த சமுதாயத்திலே வழிகேடு என்பது வராது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு அடிப்படையாக அந்த குணங்களை சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா நமக்கு விளங்கும் அறிவை தந்தருள்வானாக. இந்த எந்த உன்னதமான ஒரு ராஜபாட்டையிலே நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள், அல்லாஹ்வின் அன்பையே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட அந்த நன்மக்கள் எந்த ராஜபாட்டையில் நடந்தார்களோ அல்லாஹ் தஆலா அந்த பாதையில் நம்மை நடத்தாட்டி அருள்வானாக. பலகீனமான நம்முடைய அறிவின் அடிப்படையிலேயோ அல்லது இந்த உலகத்திலே சருகுதலாக பாதையை காட்டினார்களே, அப்படிப்பட்ட அந்த சருகுதலான பாதை அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தருள்வானாக. அவனுடைய மேலான ஹிதாயத்தை நிறைவாக பெற்ற நன்மக்களிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன். This audio was downloaded from tamilbayan.com.